சகோதரர்களே, உம்மத்துடைய முஸ்லிம் சமூகத்துடைய வெற்றியின் அடிப்படை தொழுகைதான். ஆகையால் நிர்வாகமே, இந்த மஹல்லாவாசியுடைய நிர்வாகங்களே, மஹல்லாவாசியுடைய தொழுகைகள், மதரசா இருப்பது ஊருக்குரிய பரக்கத். தலப்பா கட்டி ஊர்ல எத்தனையோ பேர் சுபஹ் தொழாம இருக்கிறாங்க, ஊர்ல எத்தனையோ பேர் வட்டியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் 3:30 மணிக்கு எழும்பி குர்ஆன் ஓதி தஹஜ்ஜத் தொழுது துஆ செய்யும் போது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உங்களோட ஊருக்கு இறங்குறது தடப்பட்டு போ. லேசா நினைக்காதீங்க, பாரமா நினைக்காதீங்க, கஷ்டமா நினைக்காதீங்க. அல்லாஹ் தந்த நியமத்தை ஒரு நாளும் புறக்கணிச்சிடாதீங்க. எங்கட ஊர்ல மதரசாங்க எந்த அளவுக்கு ஆயிட்டுண்டா, வளர்ந்து வார பிள்ளைகள் கூட 18-20 வயசு பொடியம்மார் கூட 1000 ரூபாய் சல்லி கொடுத்து அதுக்கு 100 ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறாங்க. இது பொய்யண்டா இப்ப எழும்பலாம். நான் சொல்றது எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன். 1000 ரூபாய் சல்லி கொடுத்துட்டு 100 ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறாராம். அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா? நீ வட்டியில எவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆகலாம். அல்லாஹ் ஒரு நாளைக்கு உன்னை அட்ரஸ் இல்லாமல் பெரும் பெரும் பாவங்கள்ல ஊர்ல செஞ்சு ஊர் அழிச்சு போட்டுறாதீங்க. இதுதான் இன்றைக்கு முயற்சி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய குத்பாவை முடிக்கிறேன். ஒரு ஊர்ல உதாரணமா ஒருத்தர் இருக்கிறார், பணக்காரன். மாவடி பள்ளியில வைப்போமே, பெரும் பணக்காரன், மாவடி பள்ளியின் மண்ணின் மைந்தர். 4-5 கடை, 4-5 ஏக்கர் வயல், ஒரு 20-30 தென்னந்தோட்டம், கொழும்புல கடை, ஊடு வளவு காணி, 4 மணி மண்ணா போயிடுச்சு. பூமி அதிர்ச்சி வந்தா என்ன நடக்கும் தெரியும் தானே சகோதரர்களே. இப்ப இவர் என்ன நினைப்பார்? இவர கல்புல என்ன வரும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் நினைப்பார், இப்ப பணமும் இல்லை, குடும்பமும் இல்லை, நானும் இதோட சேர்ந்து மௌத்தா போயிருந்தா நல்லமே. ஏன் திங்கிறதுக்கும் வழி இல்ல, வாழ்றதுக்கு மனைவியும் இல்ல, இருக்கிறதுக்கு ஊடும் இல்ல, நானும் அழிஞ்சு போனா நல்லமே என்று யோசிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் எல்லாம் அழிந்து போவதை விட பயங்கரமான ஓராசர் தொழுகை விட்டா சொத்து செல்வம் அழிகிறதை விட பயங்கரமா. இது நபியுடைய வார்த்தை. எத்தனை பேர் 15 வருஷமா 20 வருஷமா வெள்ளிக்கிழமையில ஜும்மா மட்டும்தான். என்ன நிலைமை சகோதரர்களே. ஆகையால் 1000 பேசலாம், பேசுவதல்ல நோக்கம். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக.